ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடி கேசஸிலோட நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முத்து பண்ண சின்ன வேலையினால பெரிய பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ரோகிணி தான் வசமாக மாட்டுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து இருந்துட்டு தத்தெடுத்துக்கிறேன்னு கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா பாட்டி பயங்கர கோவப்பட்டுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கோவத்தில் தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விட்டுறாங்க. எப்படின்னா பாட்டி இருக்கேன், நான் இருக்கேன், அவனுக்கு அம்மாவும் இருக்காது, இங்கே தான் நிற்கிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி தான் சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிடுறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா ரோகிணிக்கு பயங்கரமான ஷாக்கு. என்னடி ரோகிணி, இவ்வளோ நாள் நான் அமைதியாக இருந்தேன், ஆனால் இதுக்கு மேலே அமைதியாக இருக்க முடியாது, அவன் அனாதையா, நீ இதை பார்த்துக்கிட்டு அமைதியாக நிற்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. ரோகிணி இருந்துட்டு என்ன பேசுகிறீங்க நீங்கள், யார் நீங்கள், அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா குட்டி பையன் இருந்துட்டு அம்மான்னு போயிடுறான். ஏமா இப்படி சொல்கிற, என்ன உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிட்றான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஷாக் எல்லாருக்குமே. என்ன நடக்குதுங்கன்னு யாருக்குமே புரியல. ஒரு சைடு மீனாவும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையும் நோண்டி முக்கிய எடுத்து பார்த்தீங்கன்னா ரோகிணியை வீட்டை விட்டு துரத்த போகிறாங்க. நல்லாவே